பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீரே. தேவாதி தேவனாகிய கர்த்தே, நீர் எங்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடுங்க. மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா, சத்தமாக சொல்லாமே அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய படைப்புகளில் எல்லாவற்றும் அதிசயமாய் இருக்கும். அவர் எல்லா காரியத்தையும் அதிசயமாய், அற்புதமாய், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க, அதாவது பால்வெளின்னு சொல்லுவாங்க.
இப்படியாய் 40,000க்கு மேலாக 40,000 கோடிக்கு மேலான அந்த மில்கி கேலக்சின்னு சொல்லப்படுவார். அதே அந்த உலகம், அதாவது இந்த அண்டம் முழுவதும் உருவாக்கப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதிலே 100 கோடி கிரகங்கள் இதிலே ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். இதிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு சூரிய குடும்பம், அதாவது 40,000 கேலக்சியில் ஒரு சூரிய குடும்பங்கிறது நம்முடைய இந்த பூமி, நம்முடைய இந்த சூரிய குடும்பம். அதாவது ஒரு கையளவு மண் அல்லது ஒரு கையளவு சர்க்கரை, அதில் ஒரு சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய சூரிய குடும்பம், அதுதான் நம்முடைய பூமியின், அது பூமிக்குள்ளே இருக்கிற அளவு, அந்த கோள்களுக்குள்ள அளவு. அப்படியாய் தேவன் பிரம்மாண்டமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் படைத்த இந்த காரியமாய் இருக்கிறது. இப்படியே 4 வகையாய் அவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தின காரியங்கள் என்னவென்று சொன்னால், வானமும் பூமியும் நட்சத்திரங்களும். இப்படி அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற கோடிக்கணக்கான தேவதூதர்களையும் அவர் படைத்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், அவர் அதிசயமானவராயிருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய நாமம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 9:6 அவர் நாமம் அதிசயமானவர். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படியே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆபிரகாமை அழைத்து, நான் இந்த உலகத்திலே படைத்த நட்சத்திரங்களை வந்து பார், எவ்வளவாய் பெருகிருக்கிறது, எப்படியா இருக்குது, இது உன்னால் என்ன கூடுமோ என்று கேட்டார். ஏன்னா அவ்வளோ அதிகமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்திலே மின்னுகிறது. அதை பார்த்து அடையாளமாய் ஆசீர்வாதமாய் அவனுக்கு கொடுத்த, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உனக்கு கோடான கோடியா நீ பெருகுவாய், உன் சந்ததி பெருகு செய்வன் என்று வானத்தின் நட்சத்திரங்கள் அளவுக்கு ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து அவர் அதிசயமுள்ள தேவன் என்று அவர் நிரூபித்து காட்டினார். எடுத்து வாசிக்கலாம். மீகா 7:15 நாம் வாசிக்க கேட்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு விசை கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய ஆவலாயிருக்கிறார். நமக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வாஞ்சியாயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து அவருடைய பிள்ளை என்ற அவருடைய சாட்சியை நம் வாழும்படியான கிருபையை தரப்போகிறார். அந்த அளவுக்கு நமக்கு வாஞ்சி இருக்குமானால் நிச்சயம் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்தின் நட்சத்திரன் அளவுக்கு என்ன பண்ண, உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வேன்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை ஒப்பிட்டு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர்களுக்கு என்னென்னலாம் அந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் போது என்னென்ன அற்புதங்கள் செய்தார் என்று பார்த்தால், முதலாவது பார்த்தீங்கன்னா, அங்கே எகிப்திலிருந்து அவர்கள் கூப்பிட்டு வந்த அந்த வழிகளிலே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார். முதலாவது அற்புதங்கள் என்று பார்த்தால் செங்கடல். வனாந்திரத்தில் அவர்கள் நடத்தி வந்தார். ஒரு இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலை மீட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று அழைத்து போகிற வழியில் எதிரே செங்கடல். ஒருவேளை நாம் பிழைப்போமா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அங்கே இருக்கும் பொழுது உபத்திரங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நமக்கு எதிரே செங்கடல். அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுமா, நாம் பிழைப்போமா, அவருடைய வாழ்க்கை செழிக்குமா என்று அவர்கள் பயந்திருப்பார்கள். இன்றைக்கு கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு அவர் அதிசயமானதை செய்வார் என்று சொன்னாலும் கூட, இந்த வார்த்தைகளை கேட்டாலும் கூட, ஐயோ என் வாழ்க்கை இந்த பிரச்சனையோடு முடிந்து விடுமா, இந்த உபத்திரங்களோடு அழிந்து விடுமா, என் குடும்பம் செழிக்குமா, என் வாழ்க்கை துளிர்க்குமா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமா, என் கணவன் ரட்சிக்கப்படுவாரா, என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுமா, இப்படி என்று ஏதோ ஒரு சில காரியங்களை குறித்து நாம் கலங்கி அழுது புலம்பிக் கொண்டு இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா.
அப்படியாய் அவர் முதலாவது செங்கடலை பிளந்தார், இரண்டாவது யோர்தானை பின்னோக்கி போக செய்தார். யோர்தான் என்றது நதி எனது மேலிருந்து கீழே வழிந்தோடும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய அதிசயம் அற்புதம் என்னவென்று சொன்னால், கீழிருந்து மேலே அனுப்புகிற அவருடைய வார்த்தையினால, கட்டளையினால அந்த அளவுக்கு ஆண்டவர் தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். வனாந்திரத்திலே தண்ணி இல்லாத போது, தாகமாய் இருந்த போது அவர்களுக்கு கண்மலையை பிளந்து அவர்கள் தாகம் தீரும் அளவும் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. இன்றைக்கு நாம் கூட ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை மீட்ட ரட்சித்த நாட்களிலிருந்து இம்மட்டுமா எத்தனையோ விதமான அற்புதங்களை அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த அற்புதங்களை சுதந்திரத்தை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி என்று கரங்களை தட்டி சொல்லாமே. ஹல்லேலூயா. அப்படியாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன். அதனால தான் அவருடைய பேர் என்னவென்று கேட்டால் அதிசயமானவர். சொல்லுங்களேன், அவர் பேர் என்னவா? அதிசயமானவர். அல்லேலூயா. ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர். சரி, அவர் நாமம் மாத்திரம் அதிசயம் அல்ல, அவரே ஒரு அதிசயம். என்ன என்று சொன்னால், அவர் பிறப்பு ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து பிறந்தார், கன்னிக்கு பிறந்தார். கன்னின்னா என்ன? ஒருவேளை திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குமா? நிச்சயம் பிறக்காது. ஆனால் தேவ ஆவியானவர் அவள் மேல் நிழலாடினாலே அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வத்துக்கும் பிறப்பில் ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் நம் தேவாதி தேவன் இரத்த சம்பந்தம் இல்லாத, எந்த உறவு சம்பந்தம் இல்லாத அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமேன். இங்கே தேவதூதன் அவளுக்குள் வந்து என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் போது நீ என்ன பண்ணுவ? பரிசுத்த ஆவி உன்னால ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் என்று சொல்லி தேவனுடைய குமாரன், தேவனுடைய உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனுக்கு பிறக்கிற குழந்தை இல்லை, இது பிதாவுடைய குழந்தை, இது தேவனுடைய குழந்தை, இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற குழந்தை என்று சொல்லி தேவதூதனால் உரைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிறப்பு ஒரு அதிசயம் மாத்திரமல்ல, அவருடைய இறப்பு கூட ஒரு அதிசயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள் என்று இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு தெய்வத்துக்கும் சரித்திரத்திலும் கிடையாது. நம் தேவன் பிறக்கும் போதும் அதிசயம், அவர் இறக்கும் போதும் அதிசயம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:6 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் மரித்து விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார். அதிகாலையில் எழுந்து சீஷர்களும் ஸ்திரீகளும் வந்து அந்த மரித்து போன சடலத்துக்கு நாரி போய்விடுமே, அந்த சரீரத்துக்கு தூபங்கள் கொடுக்கலாம், வாசனை திரவியங்களை கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கே வருகிறார். அங்கே தேவதூதனால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் இங்கே இல்லை. நீங்கள் யாரை தேடி வரீங்க? அவர் இறந்துட்டார், அந்த பாடி இங்கே இருக்குன்னு நினச்சி வரீங்களா? அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே என்ன பண்ணார்? உயிர் தெரிந்தார். கர்த்தர் வைத்த இடத்துல வந்து பாருங்கள், அவர் அங்கே இருக்க மாட்டார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மையப்படுத்தும். எந்த ஒரு தெய்வம் நாம் சொன்னபடி உயிர் தெரிந்தது இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னபடி அவர் பிறப்பு ஒரு அதிசயம், அவர் இறப்பு ஒரு அதிசயம். அது மாத்திரமல்ல, அவர் இடையில் வாழ்ந்த அவர் வாழ்க்கையும் கூட அவர் செய்த அற்புதங்களாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மையப்படுத்தும். அதனால்தான் அவர் பேர் என்னது? அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன மாதிரி அதிசயங்களை செய்தார்? இந்த பூமியில வாழும் பொழுது
3 வருடம் அவர் ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல வனாந்திரத்தில் மலைப்பகுதியில் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய பாதபடியில் அமர்ந்து அநேகர் வார்த்தைகளை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அங்கே சில நாட்கள் பசியோடு இருக்கிறார்கள். ஐயோ, இவர்களுக்கு ஆகாரம் இல்லை. இவ்வளவு நாட்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின் மயக்கத்தில், அந்த வார்த்தையின் அன்பில் மயங்கி அவர்கள் எதுவும் பசி இல்லாது இருந்தார்கள். இப்பொழுதோ நாட்கள் கடந்து விட்டது, பசி இருக்கும் என்று சிலர் கவலைப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். யாராவது ஆகாரம் இருக்கும் என்று கேட்கும் பொழுது அங்கே ஒரு சிறு பையன் 2 மீன் 5 அப்பத்தை வைத்திருந்தான். அந்த 2 மீனும் 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக பேரை அவர் உயிர் பெற செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். முடவனை நடக்க செய்தார். செவிடனை கேட்க செய்தார். இப்படி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். மரித்த லாசரு 4 நாள் ஆகிவிட்டது. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா, அவர் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, அந்த சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இது நாரி இருக்குமே, அந்த சரீரத்தை பார்க்க கூட முடியாதே, அந்த நாத்தை நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாது என்று சிலர் சொல்லி அவர்களை என்ன பண்ணார்? ஆண்டவரை நிறுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் அதிசயமானவர். அவர் வந்தார், லாசருவை எழுந்திரு என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அந்த மரண படுக்கையிலிருந்து கட்டி வைத்திருந்த அந்த மரண கட்டிலிருந்து எழுந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தினார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள், இது நடக்காது, இது ஆகாது என்று நம்மளை பார்த்து யாராவது சொல்லியிருக்கலாம். உன் புருஷன் இந்த குடியிலிருந்து மீண்டு வருவது கஷ்டம், உன் பிள்ளைகள் திருந்துவது கஷ்டம், உன்னுடைய வருமானம் இனி உனக்கு வேலை கிடைப்பது கஷ்டம், இனி இந்த கடன் அடைவது கஷ்டம், இனி உன் வாழ்க்கை துளிர்ப்பது கஷ்டம், இந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைப்பது கஷ்டம் என்று சொல்லி யாராவது உங்களை சுற்றி நெகட்டிவா, அதாவது நம்பிக்கை இல்லாத அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி நம்மளை இன்னும் நோகடிக்கலாம், இன்னும் நம்மளுடைய அந்த விசுவாசத்திலிருந்து குறைய செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிசயமான கர்த்தர். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மளை பார்த்து கேட்கிறார். காரணம், அவர் அதிசயமானவர். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் பிறப்பு மாத்திரமல்ல, இறப்பு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை கூட அதிசயமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அதிசயமாய் படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்? நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணாரா? நம்முடைய பேர் சொல்ல எழுதுறார். சங்கீதம் 139:16 வாசிக்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் பிறந்த பிறகுதான் அந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க? ரேஷன் கார்டுலையோ அல்லது ஆதார் கார்டிலே அவனுடைய பெயர் சேர்க்கப்படும். ஆனால் இன்னொரு அதிசயம் என்னவென்றால், நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமது பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மயம்படுத்தும். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! இது தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் நம்மையும் இந்த பூமியில் உள்ள மானுடத்தையும் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கு இதுவே அடையாளம். அதனால தான் தேவ தூதர்களும் சற்று சிறியவர்களால் நம்மை படைத்து அவர் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? என் கருவை, நம்மை பார்த்து நம்முடைய கருவை அவர்களை கண்கள் கண்டது. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய அவயங்கள் ஒன்றாக உருவாவதற்கு முன்பாகவே நமது பெயரை அவர் எழுதிவிட்டார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் என்ன என்றால், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகுவதற்கு ஒரு பரீட்சையாய் நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது 39:14 வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம் கண்களுக்கு இது நன்றாய் தெரியும். இந்த உலகத்தை எவ்வளவாய் படைத்திருக்கிறார், இந்த தேசத்தை எவ்வளவாய் அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். மனிதனை மாத்திரமல்ல, மிருகங்கள், ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு சூழ்நிலையில் நாம் சொல்லுவது போல ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள
எல்லா மிருகத்தை காட்டிலும் நமக்கு ஒரு மேன்மை என்னவென்று சொன்னால், அவருக்கு சமமாய் நம்மளை படைத்திருக்க, அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். அது ஒரு மகிமை. கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. என்னவென்று சொன்னால், தேவ தூதர்கள் கூட இல்லாத ஒரு மகிமை என்ன என்றால், தேவன் தம்முடைய சாயலாக என்ன பண்ணாரா, நம்மை உருவாக்கினார். இது எத்தனை பெரிய அதிசயம். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள் மாத்திரமல்ல, நாம் அதிசயமானவர்கள். நீங்களே அதிசயமானவர்கள். உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே அதிசயமானவர்கள். உங்கள் உறவுகளுக்கு நீங்களே அதிசயமானவர்கள். உங்களுடைய கிராமத்துக்கு, உங்களுடைய பட்டணங்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்களே அதிசயமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் அது செயல்படுகிற விதங்களை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய கண்கள், நம்முடைய செவி, நம்முடைய இருதயங்கள், நம்முடைய மூச்சு, நம்முடைய ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய செயல்படுகிற ஒவ்வொரு அவயங்களும் தேவன் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாய் படைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மகத்துவமானது. அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்துக்கு மறுபடியுமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா, நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னால் மாத்திரமே ஜீர்ணிக்க முடியும், என்னால் மூச்சு கூட என்னுடைய மூச்சை நான் 10 நிமிடம் அடக்கி வைக்க முடியும்னு எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியுமா? அந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கலாம், எத்தனையோ புதிய காரியங்களை கண்டுபிடித்திருக்கலாம். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை, ஒரு சரீரத்தின் அளவை எந்த ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மட்டும். ஏன் என்று கேட்டால், அந்த தேவனே நம்மளை சிருஷ்டித்தார், அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்தார். அதனால் நாம் மகிமை உள்ளவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாய் அவரை நம்ம விசுவாசிக்கிற நாம் என்னமா, அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு பெரிய அதிகாரியோ, ஒரு உயர்ந்த மனிதரோ தன்னுடைய அளவை விட, தன்னுடைய பவரை விட இன்னொரு மனிதனுக்கோ இன்னொருத்தருக்கோ விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார். இந்த கேலக்சி, இந்த கிரகங்களை உண்டாக்கின தேவன் என்ன சொல்றார், நான் இவ்வளோ காரியங்களை சிருஷ்டித்த, இந்த காரியங்களை உருவாக்கினேன், ஆனால் என்ன விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகள் நான் செய்கிற கிரிகளை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மையப்படுத்தும். அப்படிதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் அந்த உலகத்தில் படைப்புகள், சில கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த அடையாளம், ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தினால மாத்திரமே இப்படியா இந்த உலகத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் சில காரியங்களும் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இயேசு மாத்திரம் அற்புதம் செய்யவில்லை. அவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த சீஷர்கள் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். இயேசு மாத்திரமே அற்புதம் செய்து முடிக்கவில்லை. அதற்கு மாறாக தன்னோடு வாழ்ந்த, அவரோடு இருந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அநேக அற்புதங்களை, அதே அற்புதங்களை அதிசயங்களை அவர்களும் செய்கிறார்கள். பேதுரு, யோவான் என்ன பண்ணுறாங்க, முடவனை நடக்க செய்கிறாங்க, செவிடனை பார்க்க செய்கிறார்கள், மரித்து போன சரீரத்தை கூட என்ன பண்ணுறாங்க, எழுப்புகிறதான வல்லமையும் அவர்களும் பெற்றார்கள். சரி, அவர்களோடு வாழ்ந்த மனிதர்கள் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் அப்படி அல்ல. அவரை காணாத ஒரு மனிதன் இருந்தான். யார்? அவன்தான் பவுல். அவள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழாத, அவர் பார்த்திராத ஒரு மனிதன் பவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனும் அதிசயமாய் நடத்தப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது, கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை, விசுவாச பிள்ளைகளை அந்த இடத்துல ஜெபிக்கும் போது, ஆராதனை நடக்கும்போது அந்த கிறிஸ்தவர்களை இடத்துக்கு போய் அவர்களை கொலை செய்வதும், அவர்களை துன்புறுத்துவதும், அவர்களை அடிப்பதும், அவர்களை கொடூரமாய் தாக்குவதும் அதை ரசித்து ஆனந்தப்பட்ட ஒரு மனிதன். அநேக பேரை அவன் கொலை செய்திருக்கிறான், அநேக பேரை கொடூரமாய் அவன் தாக்கி இருக்கிறான். அதையெல்லாம் பார்த்து ரசித்த ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டார். தொட்டது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார். அவனை அபிஷேகித்ததன் விளைவு என்ன? இந்த சீஷர்களை காட்டிலும், இயேசுவோடு வாழ்ந்தவர்களை காட்டிலும் இவன் பிரமிக்கத்தக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் இவனும் செய்திருக்கிறான். எப்படி என்று பார்த்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு சபை எப்படி நடத்த வேண்டும், அந்த சபைக்கு, கொரிந்து சபைக்கு, மற்ற அந்த சீஷர்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் கிட்டத்தட்ட 13 புத்தகத்துக்கு மேலாக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார் தேவன் ஞானத்தினால். சீஷர்கள் கூட அப்படி அவர் புத்தகங்கள் எழுதவில்லை. ஆனால் தேவனை பார்க்காத, காணாத, அவர் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பதே
மேலானதாக இருக்கிறது. தேவனை குறித்து கேள்விப்பட்ட அந்த பவுல், இவர் எப்படிப்பட்ட இவருடைய மகத்துவம் என்ன, இவருடைய அற்புதம் என்ன என்று அவன் ருசி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை எழுதுகிறான். தன்னுடைய சரீர அவயங்களை குறித்து கூட அவன் கவலைப்படாமல் என்ன எழுதுகிறான்? உலகமோ மரணமோ ஜீவனோ நாச மோசங்களோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை என்ன பண்ணாது, பிரிக்காது என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு இயேசுவை காணாமல் விசுவாசிக்கிற அவன் பாக்கியவானாய் காணப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அவனுடைய வரிசையில் நிற்கிறோம். எப்படி? ஆண்டவரை காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணலை? அதை நம்பலை. நம்ம என்ன பண்ணலை? அதை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்கள் தேவன் செய்து காட்டினார். அவர்கள் கண்களால் அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் ருசி பார்த்தார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனாலும் என்ன செய்கிறார்கள்? அவைகளை, அந்த அதிசயங்கள் அவர்கள் நம்பாமல் என்ன பண்ணாங்க? மறந்துட்டு மீண்டும் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆரம்ப கட்டத்தில் நம் பட்ட பாடுகள், நம் பட்ட உபத்திரங்கள், நம் பட்ட வேதனை நிமித்தம் மீட்டு ரட்சித்து எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை தந்து, எத்தனையோ விதமான நம்முடைய அற்புதங்களை, நம் அதிசயங்களை பார்த்தும் கேள்விப்பட்டும் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த வியாதி என்னிலிருந்து விடுதலையாக்கப்படுமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? என் கணவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குமா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா? என்னுடைய வியாதி நீங்குமா? என்னுடைய உபத்திரங்கள் மாறுமா? என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்று சொல்லி அவருடைய அற்புதங்களை ருசி பார்த்தாலும் கூட, அவருடைய அதிசயங்களை நாம் பார்த்தாலும் கூட அதை நம்புவதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு என்ன வரல? நமக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என்ன பண்ணாம நம்பாமல் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். அவர்கள் அதை நம்பாமல் என்ன பண்ணார்கள்? நம் பாவம் செய்கிறோமா? அப்போ நம்பாமல் இருந்தாவே என்னவா? பாவம் தான். தேவனை விசுவாசிக்காமல் இருப்பதே பாவம்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய வியாதி சரியாகும், என் கணவன் ரட்சிக்கப்படுவார், என் கணவனுடைய குடியிலிருந்து மீட்டு ஆண்டவர் என்னை சபைக்கு கொண்டு வருவார், என் பிள்ளைகள் நல்லா படித்து உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாக இருந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம், என் பிள்ளைகள் படிப்பு காரியங்களில் நன்றாக வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பரிசுத்தமாக இந்த பூமியில் வளர்வதற்கு கிருபை செய்வார்கள், கடன் இல்லாமல் சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் அநேக ஆசீர்வாதங்களோடும் கர்த்தர் எங்களை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயத்தை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கணப்படுகினால் நான் என்ன பண்ணுவேன்? உம்மை துதிப்பேன் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு வரணும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எந்த மாதிரியான உபத்திரங்கள் வந்தாலும், எந்த மாதிரியான துன்பங்கள் வியாதிகள் வந்தாலும், கண்ணீரின் பாதைகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து மாற்றி நம்மளை அதிசயமாக நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யார் என்னென்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, எத்தனை நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட அதிசயங்களுக்கு நான் காத்திருக்க முடியும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? என் கணவனுடைய ரட்சிப்பு கிடைக்காதா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தலைக்காத? ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆண்டவரை வாழ்க்கை துளிர்க்காத? ஆண்டவரே, இன்று நாம் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் விசுவாசத்தோடு கேட்போம் என்று சொன்னால் அதிசயத்தை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன், அடையாளங்களை நடப்பிக்கிற தேவன் நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் செய்து காட்டுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களா? உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? உங்கள் கடன் இன்னும் அடையாமல் இருக்கிறதா? உங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறதா? இதோ வேலையில் வருமானம் இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் தோல்வியாய் இருக்கிறதா? ஐயோ, இந்த உலகத்தில் மற்றவர்களால் நான் அசிங்கப்படுத்தப்படுகிறேன், மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிறேன், யார் பார்த்தாலும் என்னை ஏளனமாய் பேசுகிறார்கள், ஏளனமாய் பார்க்கிறார்கள், நல்ல வார்த்தைகளை என்னால் கேட்க முடியல, எப்போ பார்த்தாலும் ஒரு குறையுள்ள வார்த்தைகளை மாத்திரமே கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி செழிக்கும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி துளிர்க்கும்?
நான் ஆண்டவர் எப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மையப்படுத்துக. இன்றைக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் செய்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி உமக்கு சாட்சியாக இந்த பூமியில வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு நித்திய மகிழ்ச்சியான ஒரு சமாதானத்தை மாத்திரமல்ல, அந்த நித்திய பரலோகத்தையும் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு இந்த பூமியில அநேக போராட்டங்கள் உண்டு, இந்த பூமியில அநேக உபத்திரங்கள் உண்டு, இந்த பூமியில அநேக கஷ்டங்கள் உண்டு, இந்த பூமியில எத்தனை விதமான பாடுகள் உண்டு. அவை எல்லாவற்றும் சகித்து, அவை எல்லாவற்றும் மேற்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவை எல்லாவற்றும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம ஓடும்போது சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லக்க நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம், ஒரு ஆசீர்வாதத்துக்காய் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் முழுமையாக ஓடி முடிக்க முடியவில்லை. ஏன் என்று கேட்டால், ஓடுகிற இந்த காலகட்டத்தில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உபத்திரங்கள், கடனால் வருகிற உபத்திரங்கள், வியாதினால் வருகிற போராட்டங்கள், குடும்பத்தினால் வருகிற நெருக்கங்கள், உலகத்தார வருகிற சில உபத்திர பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகளை எல்லாம் முன்னேறி செல்வதற்கு தடையாயிருக்கிறது. சில நேரங்களில் அற்புதங்களுக்கு பக்கத்தில் வந்து அதை சுதந்திரத்து கொள்ளாமலே போகிறோம். சில நேரத்தில் அதிசயங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த அற்புதங்களை காண முடியாமல் நம்ம போகி விடுகிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது விசுவாசமுள்ள வாழ்க்கை. இந்த விசுவாசமுள்ள ஆண்டவர் அந்த நித்தியத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்த பூமியில் சில போராட்டங்களை சகித்து கொள்ள வேண்டியது இருக்குது. சில காரியங்களை நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில மனிதர்களால் உபத்திரங்களும், சில பிசாசினால் நம்ம சில சோதனைகளும், சில காரியங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு சில போராட்டங்கள் நம்ம நெருக்கலாம், நம்மளை அமர்த்தலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளால் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் சிலர் வந்து பிரயாசப்பட்டுட்டே இருப்பாங்க, சில நாளாக முளைப்பாங்க, சில நாளாக பிரயாசப்படுவாங்க, இந்த அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் பிரயாசப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடந்துராதா, ஒரு அற்புதம் நடந்துராதா என்று அவன் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த அதிசயங்களுக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணுறான், சோர்ந்து போய் விடுகிறான். அவன் என்ன பண்ணுறான், நமக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கொஞ்சம் தூரம் தான். அந்த பக்கத்தில் வருகிற நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம் விசுவாசத்தை இழந்து பலவீனப்பட்டு சோர்ந்து சில மனிதர்களால் சில பிசாசினால் கொண்டு வருகிற அவிவிசுவாச வார்த்தையினால் என்ன பண்ணுறோம், நம்ம திரும்பி போயிடுறோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு வருவோம். ஆனால் இத்தனை வருஷம் நீ சபைக்கு போகிற, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை. இத்தனை வருஷம் நீ சபைக்கு போகிற, உன் குடிகார கணவன் திருந்தல. இத்தனை வருஷம் போகிற, உன் கடன் பிரச்சனை மாறல. இத்தனை வருஷமாக இருக்கிற உன் பிள்ளைகளை திருந்தலை. இத்தனை வருஷமாக நீ சபைக்கு போகிற, நல்ல வீடு உனக்கு கிடைக்கல. இத்தனை வருஷமாக நீ சபைக்கு போகிற, ஒரு நாள் கூட உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. அநேகரால் நிந்திக்கப்படுகிற, அநேகரால் அவமானப்படுத்தப்படுகிற, அநேகரால் என்ன பண்ணப்படுகிற, நீ வந்து துக்கத்தோடும் வேதனையோடு நாட்களை கழிந்து கொண்டிருக்கிற. இது எல்லாவற்றையும் நீ சகித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற அந்த பொக்கிஷம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி அளவுக்கு ஆண்டவர் பெருக செய்கிற தேவன், அற்புதங்களை அடையாளங்களை தருகிற தேவன், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, ஆராய்ந்து முடியாத
பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்காக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மயப்படுத்துங்க. இதுவரை நீங்கள் கண்டிட, நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆனது, இத்தனை வருஷத்தில் எப்படி முடிந்தது என்று நாம் ஆச்சரியப்படத்தக்கதான, நாம் அது யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்கள். நீங்கள் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணீங்கன்னா அது எண்ணவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏசாயா 45:4 வாசிக்கலாமே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மையப்படுத்த. ஹல்லேலூயா. அந்த படத்தை பார்த்தல, அந்த பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ண முடியல, அவனால் அந்த அற்புதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியல. பிரயாசப்படுறான். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த உபத்திரங்களும் அந்த போராட்டங்களும் என்ன பண்ணுது? ஐயோ, எத்தனை நாட்கள் பிரயாசப்படுகிறது, எத்தனை நாட்கள் நான் போராடுவது, போதும் கர்த்தாவே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சா போதும், நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் அந்த விசுவாசத்தை இழந்து போவோம் என்று சொன்னால் அந்த பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஓடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றாராம்? நம்ம அறியாத பெரிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, அவர் பொக்கிஷங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மயப்படுத்தும். இதோ புதையல்களை அவர் என்ன பண்றாராம்? நமக்கு தருவாராம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த என்ன பண்றாரு? அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் எடுத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து நம் பக்கத்தில் அந்த கதவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த அற்புதம் அதிசயம். நம்மளால் உடைக்க பலன் இல்லை, அதை திறக்க பலன் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றார்? அதை திறந்து அந்த அற்புதங்களை அதிசயங்கள் நாம் சுதந்திர கொள்வது மாத்திரமல்ல, தேவ நாம மகிமைப்படு சந்ததிக்கும் தரப்போகிறார். அந்த பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று சொன்னால் கடைசி வரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். அந்த மனுஷன் கடைசியில் அதை கொஞ்சம் தான் இருக்குது, அதை உடைச்சிருந்தானா அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை அவன் பெற்றுக்கொண்டு முடியும். அதே போல நம் ரட்சிப்பானது கடைசி வரைனா நாம் மரணம் வரும் வரை நாம் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த அற்புதங்களை செய்த தேவனை, அந்த அதிசயங்களை செய்த தேவனை நாம் முகமுகமாய் பார்க்க முடியும். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மயப்படுத்த. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்கார இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருமண வயது கடந்து விட்டது. அவருடைய வாழ்க்கையில் அநேக நாட்களால் அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சு வாழ்க்கையை அழித்து விட்டார். அவர்கள்ட்ட யாரும் பொன் கொடுக்க முன்ன வரல. அவங்க வீட்டில் யாரும் அவங்கள மதிக்கலை. ஒரு நாள் அவர் குடித்து விட்டு மரத்துலேருந்து கீழே விழுந்து கால் உடைந்து போய்விட்டது. சில மாதங்கள் அவர் நடக்க முடியாமல், பாத்ரூம் கூட போக முடியாமல், அவருடைய காரியங்களெல்லாம் அவர் குடும்பத்தார் செய்கிற அளவுக்கு வந்துடுது. குடும்பத்தார் எல்லாரும் அவர் திட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவன் செத்து போனால் நல்லா இருக்கும், இவனால நாங்கள் துன்பத்தை மாத்திரம் தான் அனுபவிக்கிறோம், இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனை வளர்ப்பது மாத்திரமல்ல, இவனுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத பாடு அனுபவிக்கிறோம், இவன் மரித்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவரை சபித்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? அந்த உடைந்த கால்களிலே அவன் அழுது புலம்ப ஆரம்பித்தார். என்ன நடந்தது? ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள்லாம் மன்னிங்க. எத்தனையோ பேர் என்னை நிந்திக்கிறார்கள். இந்த பாடுகள் மத்தியில் என்னால் வாழ முடியல, இந்த வேதனையோடு என்னால் வாழ முடியல. ஆண்டவரே, என்னை மன்னித்து எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை தாங்கப்பா என்று சொல்லி அவர் அழுது ஜெபித்த போது ஆண்டவர் கால்களில் அவர் சுகத்தை கொடுத்தார். சபைக்கு போனார், ரட்சிக்கப்பட்டார். அவர் நல்ல சபையில் ஒரு நல்ல பெண்ணை அவர்களுக்கு பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். இன்றைக்கு அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அதாவது ட்வின்ஸ் மாதிரி ஒரே பிரசவத்தில் 2 குழந்தையை ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மை தந்தார். இன்றைக்கு நேற்று போன வாரத்தில் அவங்க குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சாங்க. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. அவர் பேசின சாட்சியை பார்த்து அநேக பேர் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவனுடைய வாழ்க்கையெல்லாம் செழிக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இவன் கல்யாணம் ஆகி இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? அது 2 குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அவர் சொன்னார், அந்த ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு
அது லேசர் மூலமா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த 4 நாளிலே அந்த பர்த்டேக்கு அந்த குழந்தை தாராளமாக வந்து விளையாடுறவளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவன். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய அற்புதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறேன், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு ஒரு அதிசயங்களை செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. சில உபத்திரத்தோடு வேதனையோடு வந்திருக்கலாம். என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு கிடைக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்கி எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே, என் அதிசயங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் உண்மையாய் தாகமாய் இருந்து கேட்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிசயம் செய்ய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் எனக்குள்ள வாங்கப்பா என்று சொல்ல, அந்த வறண்ட நிலம் ஆண்டவரை விடாய்த்து தாகமாய் இருப்பது போல உண்மையில் தாகமாய் இருக்கு ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் தாய் தகப்பனை ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் படித்து உயர்ந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே, என் குடும்பம் செழிக்கணும் ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, என் வியாதி நீங்கணும் ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தினே நன்மையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் தாகமாய் உண்மையாய் ஏக்கமாய் கேட்கிற வேளையில கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் வரும். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும். கர்த்தருடைய ஆவியான உங்களுடைய அசைவாடி கர்த்தர் உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை நாட்கள் ஆண்டவர் இந்த பாடுகளுக்குள்ளே வாழ முடியும். என் வாழ்க்கை அற்புதம் செய்ய ஆண்டவரே. இதோ வனாந்திரமாக இருக்குது ஆண்டவர் வாழ்க்கை, உதேசியம் என்று சொல்லு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. எல்லாரும் வாய்ந்தது. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நிரப்பணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. எல்லாரும் வாய் திறந்து. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே. எல்லாரும் சொல்லுவோம். என் அன்பே என் உயிரே. தாயன்பே தகப்பனன்பே தனிமையிலே என் துணையன்பே. தாயன்பே தகப்பனன்பே தனிமையிலே என் துணையன்பே. சிறந்தவரே
சொல்லுவோம். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கிடுமே, என்னை முழுவதும் நிரப்பணுமே. எல்லாரும் வாய் திறந்து நிரப்பணுமே, என்னை முழுவதும் நிரப்பணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நிரப்பணும். எல்லாரும் வாய்களை திறந்து மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நிரப்பணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நிரப்பணுமே. மழையாக இறங்கணுமே, இயேசுவே என்னை முழுவதும் நிரப்பணுமே. என் அன்பே என் உயிரே. கரங்களை தட்டி என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, ஊற்றப்படட்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் எங்களை. உயிர்ப்பையும் ஆண்டவரே, ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, ஒரு அதிசயங்கள் நடப்பதாக, விசுவாச கண்கள் திறக்கப்படுவதாக. இதுவரை காணாத அதிசயத்தை காண செய்கிற தேவனுக்கு, அற்புதங்களை செய்ய போற தேவனுக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. உன்னுடைய அற்புதத்தை காணும்படி, உன்னுடைய அதிசயத்தை காணும்படி விசுவாச கண்ணோட பார். வல்லமை ஒன்று ஒன்று, அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை ஒன்று ஒன்று, வல்லமை ஒன்று, அற்புத வல்லமை இயேசு ரத்தத்தினால் விடுதலை உண்டாக்கப்படுவதாக. மரண சங்கதிகள் உடைக்கப்படுவதாக, வியாதியின் கொடூரங்கள் அழிக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. வல்லமை ஆவியின் வல்லமை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போற எண்ணி முடியாத அற்புதங்களை நீ செய்ய போற ஆண்டவரே. கிரகிக்க முடியாத அதிசயங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. யார் யார் என்னென்ன வேதனையோடு துக்கத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நடப்பிக்க செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்வதற்காக நன்றி, அற்புதங்களை காண செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாச கண்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி. இதை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.